ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். கோட் திரைப்படம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னைக்கு தேதி வந்து என்ன 3னா, இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் மேபி 4 இருக்கலாம். ஸோ அடுத்து 5ஆம் தேதியிலேருந்து கோட் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக இந்த கோட் திரைப்படத்துக்காக வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி படம் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்க. இன்னும் அண்ணன் 2 படம் தான் நடிக்க போகிறாரு. அதை பார்க்க போகிறோம், தேட்டரில் என்ஜாய் பண்ண போகிறோம், கொண்டாட போகிறோம். இதுதான் எங்கள் ஆசை அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப ஹைப்பில் இருக்கிறாங்க. அதே நேரம் வந்து ஹைப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஹைப்பு கொடுத்து படம் வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளேம்கள்லாம் நிறைய இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே அந்த ஒரு மனுஷனுக்காகவே வந்து இந்த மீம் டெம்ப்ளேட்லாம் வருமே, அண்ணே பாட்டு வேற நல்லா இல்லை, விமர்சனம்லாம் சரியா இல்லை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தளபதி படம் நீ போய் டிக்கெட்டை வாங்க அப்படின்னு மீம்ல சொல்கிற மாதிரி தளபதி விஜய் மூவி அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் படமாக வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. பிகாஸ் அந்த டெம்ப்ளேட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த 90s டைம்லேயே வந்து மனுஷன் போட்டு விட்டாரு. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து தளபதி படங்கள் அப்படின்னாலே எல்லாருமே பார்க்கலாம்ப்பா, அதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரஜினி, கமல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர்கள் வந்து முன்னாடியிலேருந்து இருந்தாலும் பட் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஸ்டாராக தெரியுது. சூப்பர் ஸ்டார் இருக்காரு, உலகநாயகன் இருக்கிறார், எஸ் அஃப்கோர்ஸ். பட் இருந்தாலுமே வந்து இப்போ வரைக்கும் யங் ஜென்ரேஷனுக்கும் ஒரு சில நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து எடுத்து எதாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு வந்து தளபதி விஜய் இருக்காரு அப்படின்றப்ப வந்து ஸோ அந்த யங் ஃபேன்ஸ் வந்து நம்ம நிறைய பேரை பார்க்க முடியுது இந்த ஜென்ரேஷனில். ஸோ அது வந்து பெரிய விஷயமா தெரியுது. ஸோ அவரோட படங்களுக்கு வந்து ப்ரீ ரிலீஸாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ரிலீஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அது என்ன சைத்தான் சைக்கிளில் வருது அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து அப்படியே வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கிற மாதிரி இருக்கும். இது எங்கே 2003 ஆரம்பிக்கிற கதை. 2003 புதிய கீதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு அந்த டைமில். அப்போ வந்து அந்த டைட்டிலுக்கே வந்து ஒரு சில விமர்சனங்கள் வந்துச்சு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பேரே வந்து விஜய், அவர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய். ஸோ அவர் வந்து கிறிஸ்டினு, அவர் எப்படி கீதைன்னு வைக்கலாம், என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே ஆரம்பித்த பிரச்சனை. அதுக்கடுத்து 2011 காவலன் ரிலீஸ் ஆச்சு. காவலன் ரிலீஸ் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவங்களோட வந்து கொஞ்சம் ஒஸ்டான டைம்ஸ் தான். ஏன்னா சுறா கொஞ்சம் அவரோட 50வது மூவி, அது கொஞ்சம் வந்து சரியாக ஓடவில்லை, விமர்சனம் எக்கச்சக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் காவலன், அப்புறம் வந்து வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த டவுன் பீரியட் டைமில் இருந்த அந்த இடத்துல வந்து காவலன் திரைப்படம் வந்து நிறைய தேட்டர்லாம் நாங்கள் எடுக்க முடியாது, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காரணம் வந்து சுறா ஃப்ளாப் ஆயிருச்சு, அதாவது வசூல் ரீதியாக. ஸ்டோரி வைஸ் சொல்லி ஓகே தாங்க, பாடல்கள் ஓகே தாங்க, நல்ல பிரச்சனை இல்லை. பட் ஆனால் 50வது படம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களாலையும் ஏற்றுக்கணும், மக்களாலையும் ஏற்றுக்க முடியல. ஒரு சில லாஜிக் சீன்ஸ்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விமர்சனங்களாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து சுறா ஓடலை, எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தா தான் வந்து நாங்கள் கண்டிப்பாக காவலன்னு எடுத்து ரிலீஸ் பண்ணோம், இல்லாட்டி நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கூட்டங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் படம் எடுத்துருங்க அப்படின்னு நஷ்ட ஈடு கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து காவலன் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்தது துப்பாக்கி. விஜய் அவர்களோட வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கெரியர் சேஞ்சிங் மூவி. துப்பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த போஸ்டர்லேயே வந்து என்ன ஆர்மி மேன் வந்துக்கிட்டு சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று வந்திருந்தது. முக்கியமாக வந்து அந்த படத்தில் இஸ்லாமியர்கள் வந்து தப்பான அபிப்பிராயத்தில் வந்து காட்டிட்டீங்க. முக்கியமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இஸ்லாமியர்கள்னால் இப்படி தான் ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியாவை அழிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிமே வந்து நீங்கள் போர்ட்ரேட் பண்ணிட்டீங்க. ஸோ அது தப்பு. அதே மாதிரி வந்து கள்ள துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வேற ஒரு படக்குழுவினர் வந்து பயங்கரமாக போட்டிட்டாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அவங்க. பட் ஆனால் இந்த ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் லேட்டராக போக போக அதுவும் இதாகிடுச்சு. பட் ஒரு சில இடத்துல தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க துப்பாக்கி, ஒரு சில இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணலை. தலைவா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 அந்த டைமில் வந்து ஒரு ஹேட்ரிக் அடிக்க வேண்டியது. தலைவா த டைம் டு லீட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்காகவே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்துச்சு. அது என்ன தலைவா டைம் டு லீடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் நிறையா வந்தது. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போராட்டங்கள் அரசியல் ரீதியாகவும் வந்தது. அதனாலே வந்து முழுக்க ஃபஸ்ட்டு டேல வந்து படமே ரிலீஸ் ஆகலை. முக்கியமாக வந்து படம் 11 நாட்கள் கழிச்சு தான் வந்து ரிலீஸே ஆச்சு. அது ஒட்டுமொத்தமாக தளபதி ஃபேன்ஸுமே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. நிறையா அரசியல் கட்சியினர்களை எதிர்த்து போராடிட்டாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா
அங்கே தலைமை செயலகம்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா நம்ம ஊரில். ஸோ அந்த இடத்துலையுமே வந்து பயங்கரமான போராட்டம்லாம் சொல்லிட்டு அப்போ இருந்த காலகட்டத்தில் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ என்ன ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ அந்த போராட்டமும் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. முக்கியமாக இதுக்காக வந்து ஒரு ஃபேனே வந்து அவரை உயிரிழ மாய்த்து கொண்டாரு. ஸோ அது வேறலாம் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே தாண்டி அவருமே வந்து பர்சனலாக ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாரு. எனக்கு ஒரு சோகமான நாள், என்னோட ரசிகர் ஒருத்தனை வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போட்டிருந்தாப்புல. ஸோ தளபதி கெரியர் அப்படின்ற அந்த எடுத்து பார்த்தோம்னா விஜய் மூவிஸில் வந்து தலைவா அப்படின்றது வந்து ஒரு தரமான படம் தான். பட் ஸ்டில் இந்த எல்லா விமர்சனங்களையும் தாண்டி மற்ற படங்களையும் தாண்டி இந்த ஒரு படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. 11வது நாளுக்கு அப்புறம் தான் வந்து தளபதி விஜய் அவர்களோட தலைவா படமே வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் லாங்கஸ்ட் வெயிட்டட் அண்ட் ரிலீஸ்டு மூவி அப்படின்றத வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து நிற்கும். முக்கியமாக இதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆனதான் வந்து கத்தி. ஏஆர் முருகதாஸோட 2வது முறையாக கூட்டணி அமைச்சு ஒரு தரமான வெற்றி படமாக அமைஞ்சது. இது முக்கியமாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தண்ணி சம்மந்தப்பட்டமான ஒரு படம், விவசாயி சம்மந்தப்பட்டமான ஒரு படம். இதுக்கு வந்து ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விமர்சனங்கள். முக்கியமாக இந்த மாதிரி சென்னை சிட்டியில் வந்து ஒட்டுமொத்தமாக வாட்டர் இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது அரசியல் சார்பாகவும் சரி, இல்லை வந்து ஒட்டுமொத்த விமர்சகர்கள் சார்பாகவும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்து கூட்டிகிட்டு இருந்துச்சு. முக்கியமாக டிஆர் பாலு அவங்களோட கதை தான் வந்து ஏஆர் முருகதாஸ் திருடி வந்து இந்த மாதிரி படம் எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான விமர்சனங்களை வந்து தளபதி விஜய் அவங்களோட படத்துக்கு வந்து வச்சாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து லேட்டராக வந்து ஒரு வெற்றிகரமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருச்சு. அதுவுமே வந்து நிறைய அவார்டும் வாங்குச்சு அந்த படம். அடுத்து வந்தது வந்து 2015 அந்த புலி அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கஷ்டம். என்னடா அனிமேட்டட் மூவி மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடில் இருக்கணும். ஒரு சில விஜய் ரசிகர்களே வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இல்லை படம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புலி கோட்டையவே வந்து மதுரையிலாம் கட்டி வச்சிருந்தாங்க. மதுரையில் வந்து ஒரு அந்த இப்போ எப்படி ரோகிணி பயங்கரமான தளபதி கோட்டையாக இருக்குதோ, ஃபேன்ஸ் போட்டாக இருக்குதோ, அதே மாதிரி மதுரையில் வந்து சினிப்பிரியா மினிப்பிரியான்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம ஊர் தான் அது. ஸோ அந்த இடத்துல வந்து தளபதியோட கோட்டை அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபோட்டோலாம் வந்து அந்த கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. பட் ஆனால் படம் வந்து அவன் நினச்ச மாதிரி இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை வந்து இந்த மாதிரி தளபதி விஜய் அவங்களோட வீட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தான் வந்து அவரோட பட கெரியர்லேயே, அவரோட சினிமா கெரியர்லேயே வந்து அந்த ஏர்லி மார்னிங் ஷோன்றதே வந்து ஒட்டுமொத்தமாக கட் செய்யப்பட்டது. ஸோ அந்த கட் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து பெருசாக வந்து ஏர்லி மார்னிங் ஷோவே தளபதி ரசிகர்களுக்கு அப்படின்றது கனவுல கூட கிடைக்கல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிய பொறுத்த வரைக்கும் படம் ரீதியாக, கதை ரீதியாக, டைட்டில் ரீதியாக எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. ஆனால் வந்தது அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து கம்மியான அமௌண்ட்டில் வந்து படம் விற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சில முக்கிய தேட்டரில் தான் வந்து இந்த படம் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரிமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரோட கெரியரில் வந்து லாங்கஸ்ட் அவைட்டட் மூவி அப்புறம் ரிலீஸ்டு மூவினா தலைவா. பட் அதே மாதிரி கம்மியாக ரிலீஸ் செய்யப்பட்ட ஒன் ஆஃப் மூவினா வந்து ஆனால் அது பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது அந்த ஒரு படம். அந்த ஒரு படத்தில் வந்து செங்கல்பட்டு அந்த மாதிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரிலீஸே பண்ணலை. அது வந்து தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஸோ அந்த படத்துக்காகவே வந்து தேடி போயெல்லாம் சென்னையில் டிக்கெட் வாங்கினது வந்து நம்ம நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருந்துருப்போம். ஸோ அவரோட கெரியரில் வந்து ஒன் ஆஃப் செகண்ட் இந்த லிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தது மெர்சல். அட்லி ஃபேன் பாய் சம்பவம் ஒன் ஆஃப் பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு தெரிக்கப்புறம் நம்ம 3 தளபதி விஜயை பார்த்து சிலிர்த்துட்டு சில்லறைனா விட்டு எறிஞ்ச படம்னா அது ஒரு படம் சொல்லலாம். பட் ஆனால் அந்த படத்தை வந்து முழுக்க அரசியல் ரீதியான வசனங்களும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது கதை ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அரசியல்வாதிகளை வந்து அட்டாக் பண்ணிச்சு, அரசியல் கட்சியினரை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஜிஎஸ்டி அந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் எதிர்த்து இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து படத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட கட்சியினர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எல்லாத்தையுமே தாண்டி வந்து படம் நல்லபடியாக ஓடிச்சு. பட் ஸ்டில் அந்த ஒட்டுமொத்தமான கேஸுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. ஒரு சில இடத்துல வந்து அதை எதிர்த்தும் போராடிட்டு இருந்தாங்க படக்குழுவினர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காருக்கு வந்து டைட்டிலே வந்துச்சுங்க. அது என்னங்க சர்க்காரு அப்படின்னா அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்லேயே வந்து தளபதி அவரோட அரசியல் ரீதியான பேச்சுகளுமே வந்து நிறையா இருந்தது. முதலமைச்சராக வந்தால் என்ன பண்ணினா முதலமைச்சராக நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் நம்மலாம் ஸ்பீச்லாம் கேட்டிருந்திருப்போம். ஸோ அதுக்கெலாம் வந்து நிறைய இஷ்யூகள் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சில் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் முன்னாடியுமே வந்தது. அந்த கதையை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் ஒருத்தரோட கதையை வந்து ஆட்டையை போட்டு எழுதியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் வந்து கதையில் வந்து ஸ்க்ரீன் பிளேல உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் வந்து சொல்லியிருந்தாரு. பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து அந்த படத்தோட ஒட்டு
ஒட்டுமொத்தமாக, அதாவது இந்த இலவச பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதிமுகவினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து கொடுத்த எல்லா ஃப்ரீயான விஷயங்களையும் வந்து அதை வந்து விமர்சனப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாச்சு. பட் லேட்டர் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சது, சர்க்காரும் நல்லபடியாக ஓடிச்சு. பட் இருந்தாலுமே வந்து ஒரு 50-50 தான் வந்து அவங்களோட கெரியரில் இருந்தது. அதாவது ஒரு மிக்சடு ரிவ்யூவாக தான் சர்க்கார் இருந்ததுன்றதை வந்து நான் சொல்ல வரேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிகில், மாஸ்டர், பீஸ்ட், ஸோ எல்லாமே வந்து வித்தியாசமான ப்ராப்ளங்களை வந்து சந்திச்சது. முக்கியமாக வந்து பிகில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டே தெரிஞ்சுக்கும், ராயப்பன் வந்து இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி மைக்கேல் ராயப்பன் வந்து ஃபுட்பால் சுற்றுற மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த கறிக்கடை கசாப் கடையில் வந்து கறியை வெட்டுவாங்கல்ல, ஸோ அந்த பலகையில் வந்து காலை வச்சிருக்காரு, அவங்கள அவமதிக்கிறாரு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரீதியாக பஞ்சாயத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பீஸ்ட் படத்தில் வந்து பாகிஸ்தான் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காட்டியிருந்துருக்காங்க. அது இல்லாமல் பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டை வந்து காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா ஷூட் பண்ணது லாகூரில் ஷூட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் காமிச்சதுல வந்து அந்த மாதிரிலாம் படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பீஸ்ட்டுக்கு ஒரு சில விமர்சனங்கள் வந்தது. படமே வந்து மிக்சட் ரிவ்யூவாக தான் வந்தது. அது போக மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் இருந்து எடுத்து முடிச்சது. பட் ஆனால் வந்து 100% இருக்கைகளோட அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் தான் வந்து அதிமுக அப்போ இருந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து மேல்முறையீடு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து 100 இருக்கைகள் சதவீதத்தோட வந்து எங்களுக்கு மக்கள் வந்து தேட்டருக்கு அனுமதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்ற கட்சியினர் வந்து போராட்டம் பண்ணி கடைசியில் 50% தான் இருக்கைகள் இருக்கும், ஸோ நீங்கள் தாராளமாக போய் படம் பார்க்கலாம் தேட்டரில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்கப்புறமும் கூட மாஸ்டர் பெருசாகவே அஃபெக்ட் ஆகலை, அடித்தது பிளாக் பஸ்டர் அப்படின்றதா வந்து உண்மையான ஒரு சம்பவம் வேற. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து வாரிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டை படத்துக்கு அப்புறம் வந்து வாரிசுமே வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆகணும். யார் வந்து பார்த்தீங்கன்னா தில்ராஜு சார் தான், அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாப்ல. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, தளபதி படங்கள் வேணாம் தெலுங்குல வந்து வேணாம் அப்படின்னு. பட் ஆனால் பேட்டை ரிலீஸ் ஆயிருந்துச்சு, பேட்டை மட்டும் ரிலீஸ் ஆகலாம், இங்கிட்டு வாரிசு ரிலீஸ் ஆகக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்தது. பட் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையும் தெலுங்கானா மாவட்டம் அந்த ஹைதராபாத் அங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய லெவலில் அந்த வாரிசு படம் வந்து ரிலீஸ் ஆக செய்யவில்லை அப்படின்றத வந்து உண்மையான ஒரு விஷயம் வந்தது. பட் ஸ்டில் தமிழ்நாட்டில் நல்லா ஓடிச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயம் தான் துணிவும் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ துணிவும் வாரிசும் ஒரு போட்டி, அந்த போட்டியில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள், ஏன்னா தேட்டர் வந்து நிறைய விஷயங்கள் இஷ்யூ ஆச்சு. ஏன்னா இங்கிட்ட வந்து ரெட் ஜெயண்ட் மூவி தான் வந்து துணி இது பண்ணாங்க, இங்கிட்ட வந்து தில்ராஜு சார் அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நிறைய தேட்டர் வந்து கிடைக்காம போச்சு. ஸோ வாரிசுமே கம்மியானதால துணி அதிகமாக ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நிறையா பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ கோட் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது, ரொம்ப ஹைப்பில் இருக்கிறாங்க. பட் பார்க்கலாம் கோட் வந்து அந்த ஹைப்புக்கு மிகப்பெரிய ஒரு தீனி போடுதா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச எந்த தளபதி படம் வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்றத கீழே காணணும். வேற வீடியோ எல்லாரும் சந்திக்கிறேன். வணக்கம்.